ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு யூனிஃபார்ம் கோட்டை வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெறும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். அதனால சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஹைட் நான் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு வச்சுருக்கேன். இது செஸ்ட் அளவு 30 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு ஹைட் வந்து இந்த 20 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி தைக்கிறதுக்காக, அதாவது காஜா பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஜா பட்டி வைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். இது போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோட்டில் ஃப்ரண்ட் சைடில் வர அந்த வி கட் தான் நம்ம வைக்க போகிறோம். வி கட்க்கு அகலம் பார்த்தீங்கன்னா நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹைட் பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். சென்டர் ஓப்பனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா, இப்போ நெக்கோடைய அளவு பார்க்க போகிறோம். நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது 2.5 வைக்கலாம், 2.25 வைக்கலாம், 3 வைக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இப்போ 2.5 வைக்கிறேன். நெக்கோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். நெக்கோடைய இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லோவாக வரணும், அதனால நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு வி ஷேப்பில் வரும் நெக்கு. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு கேர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி சின்னதாக நம்ம அந்த வளைவு மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கேல் இல்லைன்னா நம்ம கையிலே கூட லைட்டாக நம்ம வளைச்சி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். யூனிஃபார்ம் டாப் எப்படி கட் பண்ணுறது கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டரோடைய அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டரோடைய அளவு வந்து நான் 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. ஷோல்டரோடைய அளவு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாம்கோலோட டெப்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் டெப்த்து வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா கோட் வந்து லூஸாக தான் போடணும், அதனால் ஹாம்கோல் டெப்த்து வந்து நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்புறம் செஸ்ட்டோடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். அந்த கோட்டோடைய செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. சீம் அலவன்ஸ்க்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலுக்கும் பாட்டம் பார்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வேஸ்ட் வித்தாக மார்க் பண்ண போகிற இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வித்து நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து சீம் அலவன்ஸுக்கு நான் 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். செஸ்ட்லேயுமே நம்ம 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். அதேமாரி வேஸ்ட் லைன்லேயுமே நம்ம 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். பாட்டம் பார்ட்லேயுமே 10 இன்ச்சு வச்சு அதை விட 1 இன்ச்சு ஆட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கோட்டோடைய ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. பேக் பார்ட் இதேமாரி எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லை என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.